காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யார் மேன் நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? எஸ். நான் அதை பார்க்கலாமா? ஓ மை காட், ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன் அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. எஸ் பால், நம்ம 10 வரல தரது இவன் 3 வரல தரான் பால். உட்டா உலக மியூசிஷியன் கண்ணில எல்லாம் இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ, இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ நான் ஒண்ணும் சொல்ல. கீதா இரு. நான்தா சீனோ சும்மா தமாஷ் பண்ண. விளையாடு கூட நீ ஏமாத்திடுவேன்னு மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உன்னை கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிர ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. இந்த ரவுடி என்ன ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை. கீதா. ஹே பால், அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவன் கிட்ட இத ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்கடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யுஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களா? will they buy? why not? டேய், அவன் மூன்லயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு போண்டாவை பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்கு உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல கலை நம்மளுக்கு பொருந்துருச்சு பால். ஐயோ, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஐயோ, உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாவா? இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாளா? யாரு? ஐயோ, குழப்பாத சீனு. யாரு? நானும் குழப்ப. எவ்வளவு சொல்லியாவா? சூசைட்? மொத்தத்தில் டெட் அண்ட் பரிட். வெரி குட். நான் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். அட பாவி, ஏன் உயிரோட இருக்கிற என் பொண்ணை தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றேடா? நீங்க தானே சொன்னீங்க. அங்க பாருடா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா பாருடா. எது இதுவா? இதான் நல்லதா வருது. இதுக்கு என்ன? இங்க பாரு. எதை பாக்குறது? அவ கைய. இதுக்கு பேரு கையா? மனசுக்கு பிடிச்சவன் பேரை பச்சை குத்துறன்னு சொல்லி உன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கா. பிஞ்சு கை. உன் பேரை பச்சை குத்தி பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட தாங்க மாட்டா. எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கா பாரு. வலிக்குது. ஓ சென்டிமென்ட். நீங்கெல்லாம் இந்த ரோட்ல போற எவனையாவது கூட்டு வந்துருவீங்க. அவனை வச்சு உங்க கையில பச்சை குத்துப்பீங்க. அதுல இருந்து ரத்தம் குபு குபுன்னு கூட்டம். உங்க முகத்தை பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி அருவியா வரும். இதெல்லாம் பார்த்து நாங்க ஏமாந்து ஐயோ பாவம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு உங்க கையை பிடிச்சு குடுன்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து உங்க கழுத்துல கட்டிடுவோன்னு பகல் கனவு. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டோமா? அதுக்கு நம்ம ஊர்லயே நிறைய மென்டல் கேஸுங்க இருக்கு. அதுல யாராவது கட்டிக்கலாம். போத நிறுத்துறா. எல்லா பொண்ணுங்களும் என்னமோ உன்னை கட்டிக்கிறது கியூல நிக்கிற மாதிரி பேசுற. எஸ். என் பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை நீ கட்டிக்கிறதுக்கு நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? நீங்க மட்டும் என்ன கவர்னரா? அப்பா, ஏன் முன்னாடி அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். எக்கடோ கேட்டு தொலைங்க. ஆளா விடுங்க. போயா தவுல. இது பாரு சீனு, நீ எப்போ என் கூடவே இருக்கணும்னு தான் உன் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். அப்படியே எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாலும் நான் ஆசைப்படுறது இவர் தானே. கையில இருக்கிற உன் பேரை காட்டுவேன். அதுக்கப்புறம் எவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஆஹா, பிளாக் மெயில். என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு கையில இல்ல மொட்டை அடிச்சு நெத்தியில பச்சை குத்திட்டு வந்தாலும் நடக்காது. ட்ரை எல்லாம் கேள்ஸ்வே. எனக்கும் பச்சை குத்துங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி. ஓ ஆமா மறந்துட்டேன். இங்க வாங்க. கைய காட்டுப்பா. தோ பாத்தியா, வாய்க்கு வந்த மாதிரி டைலாக் அடிச்சிட்டு அவனும் உன்ன மாதிரியே பச்சை குத்திக்கிறான். அவன் வந்த உடனே யார் பேரை பச்சை குத்தி இருக்கான்னு கேளு. அவன் உன் பேரை குத்தி இருந்தா நிச்சயம் காட்ட மாட்டான். ஆனா வேற யார் பேர் நான் குத்தி இருந்தா நிச்சயம் காட்டுவான். சரி, எவ்வளவு ஆச்சுமா? 20 ரூபா. இதுல 50 ரூபா இருக்கு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. கேளு கேளு கேளு. குத்திக்கிட்டியா? என்ன? கையில பச்சை குத்திக்கிட்டியா? சேச்சே, யார் பேரை பச்சை குத்தி இருக்க? அதே நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆஹா, அப்படின்னா காட்டு. முடியாது. பார்க்காம விட்டுருவேனா? தாதா, தொர்த்தே, குடி. காட்ட முடியாது.
தெரியாது. சீனு இல்ல சீனு இல்ல சீனு காட்ட மாட்டேன். ஓடாத No. சீனு, ஓடாத ப்ளீஸ். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா உன் பேரை தான் பச்சை குத்தி இருக்கான். விட்டுரு. விட்டுரு. சொல்றேன். ஏய், ஓ, உன்னை இருக்கா? விட்டுறாத. வேண்டாம். நான் அவர் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். ஆனா அவர் எனக்கு தெரியாம என் பேரை அவர் கையில பச்சை குத்திக்கிட்டு காட்ட அதெல்லாம் முடியாது, காட்ட முடியாது. மாட்டேங்கிறாரு. சீனு அவன் பேரை உன் கையில பச்சை குத்திட்டு இருக்கியா? என்ன, இல்லம்மா, இல்லம்மா. யார் பேருடா பச்சை இல்லம்மா, குத்தியா? ஐயோ, அது ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கலாம்னு சொன்னாங்க. ஆ. நான் ஏன் மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கிட்டேன். அதான் அது யாரையும் காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேன். நீ சும்மா இரு. ஐயா, சினு. என்ன கையில என்ன? இல்ல, அது வந்து வேற. கோகிலா, நீ வேற. சும்மா இரு. நீ நோ, யாரும் என்ன கேட்காதீங்க. நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். வேண்டாம். ஓடு ஓடு, உன் கையில இருக்கிற பேரை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்னங்க நம்ம இவங்க 2 பேர் பேரையும் கல்யாண பத்திரிக்கையில அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ பேரை அவ கையிலயும் அவன் பேரை இவ கையிலயும் பச்சை குத்திட்டு இருக்காங்க. மொத்தத்துல கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றாங்க. ஸ்ரீ மகா கணபதி கச்சேரி கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுக்கா. கேஷவன் ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு கச்சேரி எங்க? கிருஷ்ணசாமி சவால. ஐயோ, வண்டியில யாரு உட்கார்ந்திருக்கான்னு பாருங்க. ஆய் பெரிய மாமா. ஏய், நீ ஏன் வண்டியில உட்கார்ந்திருக்க? அண்ணன் தான் காலையில என் ரூமுக்கு வந்து, தம்பி நீ எங்களோட கச்சேரிக்கு வரடான்னாரு. அதான். அந்தாளா? போயிட்டு வரேன் தாத்தா. இருக்கட்டும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா. ஒரு தடவை சண்டை போட்டு உன் கச்சேரியை நிறுத்தினவன மறுபடியும் கூட்டிட்டு போறேங்கிற. போ. இத பாரு கேசவா, அவன் நம்ம கூட வந்தான்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஊட்டுக்கட்டையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே உன் தம்பியை நீ நல்லவனா பாக்கணும்னு நினைச்சா திருப்பதி, பழனி இப்படி கோயிலுக்கெல்லாம் கூட்டு போ. கச்சேரிக்கெல்லாம் கூட்டு வராத. போத நிறுத்துக்கு பாபா. ஆளுக்கு பேசிக்கிட்டு அவன் தான் யாருக்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கல. அவன் சத்தியத்தை மாத்திரம் நம்பாத. கையால தானே சத்தியம் பண்ணேன்னு சொல்லிட்டு காலால எல்லாரும் எட்டு உதைப்பா. அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா பொய்யா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படி அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா இருந்தா இன்னைக்கு என்ன சோதனை நடந்தாலும் அவன் யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அதனாலதான் அவனை கூட்டு போறேன். பெரியமாமா, இன்னைக்கு உங்க கூட கச்சேரிக்கு நானும் வரேன். போன தடவை அண்ணனுக்காக சண்டை போட்டா, இந்த தடவை நீ வந்தீன்னு வச்சுக்க, உனக்காக ஒரு சண்டை போடுவான். அவன் இனிமே யாருக்காகவும் சண்டை போட மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் வாமா. ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. தள்ளுங்க. ஏய், காலு. அம்மா, நீ எங்க வர? நானும் பெரியமாமா கூட கச்சேரிக்கு வரேன். போச்சுடா. இது வரைக்கும் அண்ணன் கச்சேரிக்கு கழுத வந்ததில்ல. இதுதான் முதல் தடவை. கடவுளே, இன்னைக்கு நடக்க போற கச்சேரியில எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லா நடக்கணும்ப்பா. என்னது சீனு பாட்டு பாடினானா? என் சீனுவா? நம்ம சீனுவா? பாட்டுன்னா பாட்டு சாதாரண பாட்டு இல்ல, சூப்பர் பாட்டு. அப்படியே தாளத்தையே மாத்திட்டான். வாசிக்கிற எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. கச்சேரி முடிஞ்சதும் ஜனங்க உட்கார்ந்து கை தட்டல, எழுந்து நின்னு கை தட்டினாங்க. ஏண்டா கேசவன் பாட வேண்டிய கச்சேரியில சீனு எப்படிடா பாடினா? அண்ணன் குரல்ல கொஞ்சம் பிசுறு, அதனால ஜனங்களுக்கு ஒரே எரிச்சல். சபாக்காரன் கச்சேரியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தம்பி எடுத்தா மைக்க. அண்ணன் தம்பிக்கு வழி விட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துட்டாரு. சங்கீதம் நம்ம குடும்ப சொத்து, அது நம்ம உடம்புலயே ஊர்னதுப்பா. எங்க அது உனக்கு இல்லாம போச்சோ அப்படின்னு வருத்தப்பட்டேன். இல்ல, என் உடம்புலயும் அந்த சங்கீத உணர்ச்சி இருக்குங்கிறத நீ கச்சேரியில நிரூபிச்சிட்ட ராஜா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல 2 பாடகர்கள் வந்துட்டாங்க. என்னது 2? ஏன் இனிமே நீ மட்டும் தான் பாடணும் முடிவு பண்ணிட்டியா? என்ன மாமா, எப்பவும் உளற மாதிரி இப்போ உளராதீங்க. போன தடவை நான் ஏதோ அடிதடி பண்ணேன், அதனால தான் கச்சேரி பாதியிலே நின்று போச்சுன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அதை பத்திலாம் நான் கவலைப்படலை. ஆனா இந்த தடவை அண்ணன் குரல்ல ஏதோ ப்ராப்ளம், அதனால அவரால் பாட முடியல. அதனால தான் கச்சேரி பாதியிலே நின்று போச்சுன்னு எல்லாரும் சொன்னா அதை என்னால் தாங்க முடியாது. அதனால தான் என்னையும் மீறி பாடினேன். எல்லாரும் கேட்டுக்காங்க. எப்பவும் போல அண்ணனோட கச்சேரிக்கு போவேன் வருவேன், ஆனா பாட மாட்டேன். ஏன் டார்லிங் சாங் நிப்பாட்டிட்டீங்க? எனி ப்ராப்ளம்? Who are these ஐயா people? வணக்கங்க. வணக்கங்க. Yes. ஐயா நீங்க யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீ MTV பாத்திருக்கியா? இல்ல சார். நீ VTV பாத்திருக்கியா? இல்லங்கய்யா. நீ நான் பஞ்சாயத்து டிவி தாங்க பார்த்தேன். அதான் உனக்கு வயலும் வாழ்வும் தவிர வேற எதுவுமே தெரியல. I am US return. What's the matter? அது ஒண்ணு இல்லங்க. அப்படினா கிளம்பி என் பிரைவசியை கெடுக்காத. அம்மனுக்கு கொழு காய்ச்சி ஊத்த போறாங்க. அம்மன்
ஓ இந்த எல்லார் ஈஸ்வரி கச்சேரி வைப்பீங்களே ஆமாங்க. மெயின் ரோட பிளாக் பண்ணி ஜாம் பண்ணி டிராபிக்கையும் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களே ஆமாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே கோயில்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் குழாய் கட்டி சவுண்ட் சர்வீஸ் வச்சு படிக்கிற பசங்களையும் வயசான சிக் பேஷண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துவீங்களே ஆமாங்க. 25 வருஷமாச்சு இன்னும் உங்க சிஸ்டத்தை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறத கிண்டலா பண்ற? ஆத்தாவை கிண்டல் பண்ணலப்பா, அவ ஆத்தா தானே, ஆமாங்க. நாம அவ குழந்தைங்க தானே. நாம மட்டும் காலையில கலர் சட்னியா வச்சு டிஃபன்ங்கிற பேர்ல எத்தனை ஐட்டங்களை உள்ள தள்ளுறோம். ஆனா ஆத்தாவுக்கு மட்டும் பல வருஷமா லிக்விட் ஃபுட் கூடயே ஊத்துறீங்களே. ஏன் அவளுக்கு ஒரு இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம், செட் தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்க கூடாதா? காய்ச்சற கூழ் என்னமோ அம்மனுக்கு படைக்கதாங்க. ஆ. ஆனா அதை குடிக்கிறது ஏழை ஜனங்க ஐயா. ஏழைங்க. பால் ஃபீல் பண்ணாதீங்க பால் ப்ளீஸ். ஏழைங்கன்னு சொல்லி ஹார்ட் டச் பண்ணிட்டப்பா. இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. உள்ள போங்க, 1000 ரூபீஸ் செக் போட்டு கொடுப்பான், வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லா நன்றி, இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வரங்க ஐயா. ஆத்தால கேட்டதா சொல்லுங்க. ஆமா நீயும் கூல் தான் காய்ச்ச போறியா? ஆமா. வேற ஏதோ காய்ச்சற மாதிரி இருக்கான். போ போ சீக்கிரம் போ. அப்பாடி இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? போர்ட்டபிள் டாய்லெட் நீ பாரியா, ஏன் பேக்ல ட்ரபிள் சீக்கிரமா நீ வாரியா. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, டாய்லெட் போய்கிட்டு இருக்கேன். அட பாவி, கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்ல இப்படி ஒரு அநியாயம் பண்றியது நியாயமா? எது நியாயம்? இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்களே, இதுல எவ்வளவு ரூம்ஸ் இருக்குது, எத்தனை பெரிய டைனிங் ஹால் இருக்குது, எவ்வளவு பெரிய கிச்சன் இருக்குது. ஆனா அத்தனை பேரும் போறதுக்கு ஒரே ஒரு கக்கூஸ் இருக்குது. அது உனக்கே பத்தாது. டேய், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா, உன்னை வெட்டாம நான் விட மாட்டேன்டா. இருடா, அருவாள் எடுத்துக்கிட்டு வரேன். இங்கே இருடா. வேற என்ன சார் சாப்பிடுறீங்க? பிஸ்ஸா இருக்குதா? பிஸ்ஸா? பர்கர் இருக்குதா? அர்ப்பியா? அட கன்றாவியே, இதுக்கு தான் இதெல்லாம் நான் உன்கிட்ட கேக்குறது இல்ல. இதெல்லாம் யூஎஸ் டிஃபன் யா. அட பையா. Paul, what is this stuff? நல்ல ருசி but ரொம்ப oily. That is called தமிழ்நாடு பஜ்ஜி. பஜ்ஜி? யா, அது சாதாரண டிஃபன் இல்ல டார்லிங். அதுக்குள்ள தமிழன் பஞ்சபூதத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கான். பஞ்சபூதம்? Yeah. Why devils? No, 5 natural forces. Natural அக்னி, forces. வாயு, நீர், நிலம், ஆகாயம். மிளகா பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்பெல்லாம் எரியும், அக்னி. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகும், வாயு. கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்பெல்லாம் நீர் கோத்துக்கும், நீர். இப்படி சாப்பிட்டு பாடியை கவனிக்காம விட்டா ஒர்த் இல்லாம பாடி எர்த்துக்கு போயிடும். அதுதான் நிலம். அப்படினா உசுரு? அது மேல போயிடும், ஆகாயம். பாத்தியா பஞ்சபூதத்தை எப்படி பஜ்ஜிக்குள்ள ஒளிச்சு வச்சான் தமிழன். பால் கைய வாஷ் பண்ண ஃபிங்கர் பால் தருவாங்களா? நோ நோ நோ, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் இந்த வில்லேஜ்க்கு வரல. இங்க வாஷ் பேசின் இருக்கிறதே டவுட். ஒன்னு பண்ணலாம், நீ உன் எச்சக்கைய இவன் டி-ஷர்ட்ல தொச்சுக்கோ, நீ உன் எச்சக்கைய இவன் பனின்ல தொச்சுக்கோ. ஹலோ ஹலோ, கேசவ சார் வீடு தானே? உங்க வீட்டுக்கு எதுக்கு புதுசா கணேஷ் ஒருத்தர் குடி வந்திருக்காரு, அவனோட அப்பா தான் பேசுறேன். அவனை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? ஹலோ ஹலோ, நான் கணேஷ் தாமா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு எக்ஸாம் நாளைக்கு தான்ப்பா. படிக்கிறேன். இங்கேயா? இங்க எல்லாமே அழகா இருக்குப்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் இங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கேன்ப்பா. சரிப்பா. வாழ்க்கையிலே முதல் தடவையா ஃபோன் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் எனக்காக. இது நீங்க பேசுறதுக்காக அடிச்ச மணி இல்லை, நம்மளை சேர்க்கறதுக்காக அடிச்ச மணி. என்ன சமையல் எல்லாம் ஒரே தடபடலா இருக்கு? இன்னைக்கு சீனு பாட போயிருக்கால, கச்சேரி முடிச்சிட்டு வரவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு. ஓ ஆமாமா, சரி சரி, எனக்கு ஒரு அடுப்பு விடுங்களேன். எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு காஃபி போட்டுக்கிறேன். கேசவ என்ன பண்றான்? தெரியல. ஐயோ, அவர் கத்துறதுக்குள்ள நான் காஃபி கொண்டு போகணும். ஐயோ பசிக்குது, சோறு போடு சோறு. அங்க ஓடு பறத புடி. பால் பால், Yeah. what a miraculous lady. What's the problem? Amplifier இல்லாம wire இல்லாம இந்த அம்மா ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. லேடி மட்டும் தனியா வந்திருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க? பின்னாடி லாரியில வருதா? நான் தான் வச்சிருக்கேன். ஓ மை காட், இன்ட்ரஸ்டிங். எங்க ப்ளே பண்ணு. என்ன சத்தம்? எங்க இருந்து வருது? வாய்க்குள்ள இருந்து வருது. மவுத்ல இருந்தா வருது? யா. காட்டு. வைட் ஓபன்.
எங்க ஒரு தடவை ரிப்பீட் ஸ்டாப் இட். ஓ மை காட், வாட் அ மிராக்கிள். நாக்குங்கிற 4 சென்டிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வச்சு ப்ளே பண்ணுங்க. ஆம்பிளிஃபையர் இல்லாம, கரண்ட் இல்லாம எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்ற? வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம். போ, நாங்களும் ட்ரைனிங் பண்ணிக்கிறோம். Go ahead. எஸ் பால், Ah. நம்ம ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மறந்துட்டு போக மாட்டோம். Yeah. ஃளைட்ல பஸ்ல லக்கேஜ் போட மாட்டான். யா, பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட்? அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆத்திர அவசரத்துக்கு நம்மளால அடகு வைக்க முடியாது. இட்ஸ் ஆல்ரைட். அத நான் அப்புறமா டீல் பண்றேன். மேடம், இந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு நீ என்ன பேர் வச்சிருக்க? குலவை. 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 ஓகே, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீ யூஸ் பண்ணுவ? வயக்காட்டுல நடவு நடும்போது லூசு பண்ணுவான். பொண்ணுங்க வயசுக்கு வந்து குடிசை நுழைய விடும்போது லூசு பண்ணுவான். ஆத்தாளுக்கு மழைப்பாரு போட்டு தூக்கும் போது லூசு பண்ணுவான். ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டி லூஸ் பண்ற. 5 வாட்டி கூட லூசு பண்ணலாம். நீ செய்வே, உன் வாயை பார்த்தாலே அதோட சர்வீஸ் தெரியுது. இட்ஸ் ஆல்ரைட். எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். நீ தனியா இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ண வீட்டுக்கு வரட்டா? ஒன்ஸ் மோர். தண்ணி முத்தவைய. என்ன தைரியம் இருந்தா தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவேன். நெஞ்சல ஒடுக்கி போடுவேன். பொம்பளை வெளிய ரோட்ல நடக்க முடியல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏய், இது நம்ம ட்ரம் செட் மாதிரியே இல்ல? வாட் இஸ் திஸ் இன்ஸ்ட்ருமென்ட்? அதை ஏன் மேன் தீயில போடுற? தீயில போடலன்னு தீயில வாட்டுறேன். அப்பதான் வாசி வரும். ஹேய் பேர் பாடி, நீதான் அன்னைக்கு எங்க வீட்டு முன்னாடி தாய் மண்ணே வணக்கம் பாடி டென்ஷன் ஆனே. நான் தான். நீதான் இந்த ட்ரூப்புக்கு சீஃபா? மே ஐ கம் இன்? கம்முனா கம்முனாடி பாப்பா என்னப்பா? ஓ, வாட் a wonder. நம்ம இன்ஸ்ட்ருமென்ட்ல எல்லாம் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமானாலும் எரிஞ்சு போயிடுது. ஆனா இவன் என்னடா ஹீட் பண்ணாதான் வாசிக்க முடியுங்கிறான். பை தி வே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஏதாவது பேர் வச்சிருக்கியா? தார தப்பட்ட. இது சப்பட்டையா? எக்ஸ்ட்ரா. ஓ, இத என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவ? பர்த்டே, மேரேஜ் டே? ஐயய்ய, சாவுக்கு வாசிக்கிறது. சாவுக்கா? யூ மீன் டெத்? ஆமா, இது பேரே சாவு கூத்து. ஓ. நாங்க அடிச்சுக்கின்னு ஆடிக்கினே முன்னால போவோம். ஆ. அப்பிட்டான பாடி ஆடாம பின்னால ஓ, ஐ வரும். see. If you don't mind, எனக்கு கொஞ்சம் நீ டெமோ பண்ணி காட்ட முடியுமா? என்ன சார் திட்டுறீங்க? திட்ல மேன், ஃபாரின் லாங்குவேஜ்ல கொஞ்சம் வாசிச்சு காட்ட முடியுமா? ஆஹா, ஏமா நட வாசிக்கலாம் வாமா. நிறுத்துங்க. அடுத்தது. Stop it! ஆகா, ஆகா, இது மியூசிக் இல்ல மேன், சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜ். இந்த மியூசிக்கை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல, டெம்பரரி தான். என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம்ங்கிற திங்கிங் வரும். அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாரே, அவன்கிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம், திமிர், ஈகோ எல்லாமே அவனை விட்டு போயிடும். இந்த மியூசிக்கை தேடித்தான் நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இந்தியாவுல, இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல. எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மியூசிக்ல ஒரு லாஜிக் உதைக்குதே. என்ன சாமி உதைக்குது? இந்த மியூசிக்கை யாருக்காக வாசிக்கிறீங்க? செத்தவனுக்கோசரம். ஆனா அவனால அதை கேட்க முடியாதே. அவனால கேட்க முடியாத. சாமி சாமி, எத்தனையோ பேத்த அடிச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா நான் மப்புல இருந்துக்கிறேன். ஸ்டாப். உன்னையே நீ அடிச்சுக்க கூடாது. இத பார், இதுக்கு தாண்டா யூஎஸ் போனுங்கிறது. அப்ப தாண்டா அறிவு வளரும். டேய், நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா, ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக். ஆனா அத அவனால கேட்க முடியலையே. இட்ஸ் ஆல் ரைட். இந்த ப்ராப்ளத்தை நானே சால்வ் பண்றேன். நானே இத ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பமா போட போறேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீ சொன்ன சாவு கூத்து. அதை அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெத் பஞ்ச்னு வைக்க போறேன். புரியாதவனுக்காக பிராக்கெட்ல லாஸ்ட் மியூசிக்னு எழுதுவேன். ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் உன்கிட்ட வாங்கிடுவேன். 30% உனக்கு, 70% எனக்கு. ஓகேயா? நீ வானா வர போற, போனா போற சாமி. பழைய சோறு பிச்சை போடு. போங்க பால், இதெல்லாம் நம்ம பாடுற பாட்டா? என்ன பண்றது, நம்ம கண்டிஷன் அப்படி ஆயி போச்சுடா. பால், உங்களை நம்பி இந்தியாவுக்கு வந்தோம். கடைசியில நீங்க மாட்டுக்கோட்டையில உட்கார வச்சிட்டீங்களே. மாட்டு கொட்டாயை பத்தி அவ்வளவு கேவலமா நினைக்காத. தி கிரேட் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த லொகேஷன் இதுதான். தி கிரேட்டஸ்ட் ஃப்ளூட்டிஸ்ட் லார்ட் கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச பெட் அனிமல் இந்த மாடு தான். எங்கடா அறிவாளி? ஏய், ஸ்டாப். யாருமே நீ? எதுக்காக இங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் உருவுற? எங்க இவ்வளவு கோவமா கிளம்பிட்ட? டேய், எங்க அக்கா பொண்ணு உட்கார்ந்தாடா. ஏன் இவ்வளவு நாளா உட்கார முடியலையா? ஃபைல்ஸ் ப்ராப்ளமா? ஏய், வெறுப்பேத்தாத. வயசுக்கு வந்துட்டாடா. பியூபர்ட்டி ஏஜ் அட்டைன் பண்ணிருக்கா. ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ண போற?
சின்ன தம்பி மாதிரி அரைச்ச சந்தனம் அழகு சந்தனம்னு பாட போறியா? ஏய் கிண்டல் பண்ணாத. முறப்படி அவன் உட்கார்ந்ததுக்காக எனக்கு பத்திரிக்கை வரல, அதனால என் மாமன் தலைய சீவ. ஓ மை காட், மாமன் பொண்ண மேரேஜ் பண்றதெல்லாம் ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டு இந்த தேசத்துல ஏகப்பட்ட யூத் சுத்திக்கிட்டு திரிறானுங்க. அதனாலதான்டா ஜாதியும் ஸ்ட்ராங் ஆகுது, வியாதியும் ஸ்ட்ராங் ஆகுது. என்னடா சொல்ற? நான் சொல்லலடா, டாக்டர்கள் சொல்றாங்க. சொந்த ரத்தத்துல கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல பிறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறக்கும், வீக்கா பிறக்கும், மக்கா பிறக்கும்னு. அதனால எல்லாரும் காதல் பண்ணி கலப்பு மனம் பண்ணுங்கடா. அப்பதான்டா ஜாதியும் ஒளியும் வியாதியும் ஒளியும். அண்ணா அண்ணா அண்ணா, நம்ம சாதி சனங்கள்லாம் சேர்ந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கண்ணே. அதனால உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க. இந்த வெட்டி பயிலுங்க என்னென்ன பேச்சு வாங்கன்னு போவோம். ஆஹா, இவங்களை திருத்தவே முடியாது போல. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம போட்ட சாவு குத்து கேசட்டாவும் சீடியாவும் வந்திருக்குது. மெட்ராஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறான். ஆனா அதெல்லாம் விக்குதா விக்கலையா, எவனாவது வாங்குறானா வாங்கலையா, ஒரு டீடைல்ஸும் தெரிய மாட்டேங்குது. சரியான ரிமோட் வில்லேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோம். பால் எம்டிவி பார்க்க ஒரே ஃபீவரிஷ் இருக்கு பால். இந்த கிராமத்துல ஏதுடா எம்டிவி, எல்லாம் எம்டி பசங்க. பகல்ல ஃபுல்லா சமையல் குறிப்பும் மெகா சீரியலுமா பார்த்து தள்ளுவானுங்க. நைட் ஆனா மிட் நைட் மசாலாவை பார்த்துட்டு அதே மூட்ல பாப்புலேஷன் ஏத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் நம்ம யூஎஸ்ல போய் பாத்துக்கலாம். அந்த கால ரொம்ப அரிக்குது, சொல்லி விடு. லைட்டா சொல்லி. என்னடா இது, ஒரு கார் வந்து நிக்குது, அதுல இருந்து ஒரு பெண்டு காலம் இறங்கி வர்றான். டிஃபன் கிஃபன் வாங்கி கொடுப்பானா? ஐயா ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேஸ்ட டூப்ளிகேட் போட்டு விப்பீங்க? ஐ அம் 30% ஷேர் ஹோல்டர். சேரு டேபிள்ங்கற டே, அது ஷேர்டா. அப்படி பார்த்தா 70% ஷேர் ஹோல்டர் நான்டா. சாமி நீங்களா? என்ன சாமி இப்படி கந்தலாயிட்டீங்க? டேய், நீ அந்த சாவு குத்து பார்ட்டி தானே? ஆமா சாமி. என்னடா இது மாறி வேஷம்? நகைக்கடை ஷோகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன மங்கி பொம்மை மாதிரி இருக்கிறியே, இதெல்லாம் எங்க திருண்ண? எல்லாம் நீங்க போட்ட பிச்சை சாமி. நான் இப்ப பிச்சை போடுற கண்டிஷன்ல இல்லடா. நீ குடுத்தீர அதெல்லாம் நானே வச்சுக்க வேண்டாம். நாங்கெல்லாம் டீ சாப்பிட்டே 3 days ஆச்சு. பாரு, பேண்ட்டை வித்துட்டு பிஜிஐல ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் நானு. அப்படி இல்ல சாமி, நம்ம 30-70 அக்ரிமெண்ட் போட்டோம்ல. ஆமா. அந்த 30% வந்த லாபத்துல தான் இந்த செயின் எல்லாம் நான் போர்டுகாரன் கூட வாங்கிக்கிறேன், கூடு கூட கட்டிக்கிறேன். நீங்க தான் வந்து பால் காய்ச்சணும். ஏய் பால், 30% கிடைச்ச இவனே உள்ள வசதியாகறான் பால். 70% கிடைக்க போற நாம என்னென்ன வாங்கலாம் பால்? ஏ varieties and different colors of dresses. Benz car, BMW car. பால், பேசாம ட்ரெயின் வாங்கி விடலாம். கச்சேரி போறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். போட்டுக்க தெரியாம டிடிஆருக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுத்து போர் அடிச்சு போச்சு. சபாஷ், பட் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். இந்த மேட்டர் இந்த கிராமத்துல யாருக்கும் லீக் ஆயிர கூடாது. தெரிஞ்சா பொல்லாத பசங்க எல்லாரும் நம்ம மேல திருஷ்டி போட்டு நம்மள எரிச்சு விட்டுருவானுங்க. இல்லனா கோயில்ல போய் காசு வெட்டி போட்டு கை கால் இழுக்க வச்சிருவானுங்க. அதுக்கு முன்னாடி யூஎஸ்க்கு ஒரு சார்ட்டர் ஃளைட் பிடிச்சு எல்லாரும் எஸ்கேப் ஆயிட வேண்டியது. சாமி, என்ன சாமி அமெரிக்கா? உன் பேர் உள்ளூர்லயே பயங்கரமா பரவி நிக்குது. நான் பாக்குறது கும்பல் காத்துங்கறாங்க பாரு. ஓ, வா சாமி. ஹாய் லோக்கல் கிரவுட், வாட் இஸ் த மேட்டர்? ஏய், நீதான் சாவு குத்துன்னு கேசட் போட்டவனா? அதெல்லாம் ஓல்ட் நியூஸ். அதே இப்ப கேக்குறேன். உனக்கு நான் 2 minutes அப்பாயின்மென்ட் தரேன், வேற ஏதாவது கேளு. அட பாவி, என் பையன் அந்த கேசட் போட்டு கேட்ட உடனே எங்க அப்பா மஞ்ச காமால இருந்தவன் போயிட்டான்டா. அது மஞ்ச காமால வந்தா நீங்க எங்கடா கேர்ஃபுல்லா இருக்கறீங்க? அப்பதானடா ராவா உள்ள விடுறீங்க. அதுல டிக்கெட் வாங்கிட்டு மேல போய்ட்டான் போல இருக்கு. டேய், உன் கேசட்ல இருக்கிற பாட்டை கேட்டு என் குழந்தை ஜரம் வந்து ஆஸ்பத்திரியில படுத்துருக்குடா. ஆமா, ஐஸ்வர்யா ராய், உன் பாடி அழுகு கெட்டற கூடாதுன்னு நீ தாய்ப்பால் கொடுக்காம விட்டுருப்ப. அதுல குழந்தை வீக் ஆகி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு. சொல்ல வேண்டாம் பேருச்சா. கிராமத்து போயிட்டெல்லாம் என் பாடியில பிராக்டிஸ் பண்ணாதீங்க, போகடா. அட பாவீங்களா, ஹேர் ஸ்டைலையே மாத்தி விட்டீங்களடா. ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. மைக், ஜாக், ஹெலன், ஐயோ எல்லாரும் அந்த சாவு குத்து பார்ட்டி பார்சல் பண்ணிட்டு போயிட்டா போல இருக்கு. வாட் a different sound. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. தொப்பையே இல்லையே, நீங்க ஒரிஜினல் தான். கோச்சிக்காதீங்க. கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க சார். கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட் லேட்டா வந்தா கூட என் பாடியை தான் நீங்க பாத்துருப்பீங்க. நான் போட்ட சாவு குத்து கேஸ்ட் எனக்கே போட்டிருப்பானுங்க. பை தி பை, நீங்க ஜீப்ல வரும்போது அந்த மேல சைரன் சவுண்ட் சூப்பரா இருந்தது. ஒரு 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? ஒன்னையும் சேர்த்து போட்டுக்கலாம். டேய் டபுள் எக்ஸ்எல் நீயாடா? டேய் பிராடு, இவன்தான் மியூசிக் வாசிச்சா மழை வரும் வெயில் வரும் டூப் போட்டான். கரெக்ட் டைம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்படியே உள்ள வைக்க அவனை. கான்ஸ்டபிள்ஸ்,
இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு தப்பு தப்பா அரெஸ்ட் பண்றீங்க? உன் மேல ஒரு மர்டர் கேஸும் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால உன்னை உள்ள வச்சு விசாரிக்கணும். எது சொல்றதால கோர்ட்ல வந்து சொல்லிக்க. கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் வேணாங்க. வாய்தா மேல வாய்தா போட்டு இழுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆக்கி டிலே பண்ணிடுவாங்க. ஏதா இருந்தாலும் நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. வர்றேன். நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கிண்டல் பண்ண எனக்கு இது வேணும் இது வேணும். ஓ மனிதர்களே, இவன் இசைப்பயணம் முடியவில்லை. இவன் மீண்டும் வருவான் என்று இவன் தாத்தா இவனுக்காக காத்து கொண்டே இருக்கிறார். ஓம் கணானாந்த் கணபதா யஷ்பாங் கணபதி. மாலை மாத்துங்க. சீக்கிரம் போடு. இந்த தாலியை கட்டு. சந்தோஷத்துல எந்த கயிற்றுல கட்டணும்னு தெரியலமா. அம்மா நீங்களும் மனசு பிடிச்சி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். நோ, என்ன கம்பல் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற டைம் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே, இவன் மூஞ்சில ஆசிட் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல What is that noise? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கரெக்ட்டா சொல்றான். கரெக்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்பக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ நோ, குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா, அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்பக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No boss. His voice is very interesting. அவனை வாட்ச் பண்ணி கேட்ச் பண்ணிடும் பாஸ். சண்டை கண்ட போட்டுறாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்கிட்ட நான் ராங் காட்டினேன்னா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல.